ஆலோசனை. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணையிருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம், அவரை கரத்தில் ஒப்புவிப்போம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். இது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் வழிநடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோடமா. ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். புதிய மாதத்திலும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய தலைப்பின் கீழே நான் ஒரு தியானத்தை வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த காரியங்கள் வேதம் முழுவதும் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு சில வசனங்களோடு அதை தியானிக்க அந்த நேரத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நாம் அனைவரும் அறிந்த தெரிந்த ஒரு வசனம்தான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மை அவருடைய ஆலயமாகவே மாற்றி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கின்றேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமேன். தேவனுடைய ஆலயமாகிய நம்மை அவருடைய ஆவியினால் அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் வந்து வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியோடு கூட அப்போஸ்தலர் பவுல் அங்கு தொகுத்து அடுத்ததாக அந்த கேள்விக்கு பதிலும் தொடர்ச்சியாக எப்படியாய் ஒருவன் ஒரு ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது என்றும் அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் என்றும் அங்கு அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி இதை நடைமுறையிலே நாம் செயல்படுத்துவது என்று பார்ப்போமானால், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை, பிரசங்கங்களை கேட்கலாம், பிரசங்கம் செய்யலாம், எளிது. பிரசங்கம் செய்வதும் எளிது, பிரசங்கத்தை கேட்பதும் எளிது. ஆனால் அந்த வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து அதை செயல்படுத்துவது 100க்கு 100 அதை செய்வது மிக 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 கடினமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு செயல்படுத்துகிறவர்கள் அநேகர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதாகமும் நமக்கு எடுத்து கூறுகிறது. பாருங்கள், ஒரு ஆலயத்தை நாம் பார்ப்போமானால், என்னுடைய சபையிலே அநேக வருஷங்களுக்கு பிறகு இந்த போன வருஷம் ஒரு ஆலயத்தை வாங்கினார்கள். நான் இந்த நாட்டிற்கு வந்த நாட்களிலிருந்து அந்த சபையிலே தான் இருக்கிறேன், வேறு சபைக்கு போனதில்லை. ஆனால் 7 சபைகள் எங்களுடைய சபையிலிருந்து பிரிந்து தனித்தனியாக ஆங்காங்கே சபைகள் உருவாக்கப்பட்டு அந்தந்த ஏரியாவிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த ஆலயத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலேயே அப்படியே வசித்து வருகிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய ஆலயம் ஒரு கட்டடம் வாங்குவது மாத்திரமல்ல, நாம் தான் தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், அது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று இந்த வேதத்திலே பார்க்கிறோம். நமக்கு ஆராதனை செய்ய ஒரு கட்டடம் அவசியம். ஆனால் தேவன் நம்மை ஒரு ஆலயமாய் மாற்றி இருக்கிறார்.
அநேக வருஷங்களுக்கு முன்பதாக, இப்பொழுது என்னுடைய சபையில அநேக கிளை சபைகள் தொடங்கி அவர்கள் தனித்தனியாய் செயல்படுவதினால் எங்கள் சபையும் தனியாக இருக்கிறது. இப்படி சபைகள் பிரிவதற்கு முன்பதாக சபையில் முழுவதும் ஒரே ஜனங்களாக அநேக கூட்டங்களாக இருக்கும். நான் சண்டே ஸ்கூல்ல 13 வருடங்கள் ஆசிரியராய் நான் இருந்ததினால் 100 பிள்ளைகளுக்கு மேல சண்டே ஸ்கூல்ல இருப்பார்கள். எங்களுக்கு மீட்டிங், சபை 4 மணிக்கு ஆரம்பித்தால் 4 மணி ஆவதற்கு முன்பதாகவே 10 நிமிஷத்திற்கு முன்பதாகவே நாங்கள் வர வேண்டும். ஏனென்றால் சண்டே ஸ்கூல் ஆயத்தங்களை செய்வதற்கும் அங்கு நாங்கள் பிள்ளைகளை உடனடியா எடுப்பதற்கும் அப்படி சரியான ரூல்ஸோடு தான் சபை முன்பு காலகட்டங்களிலே நடைபெற்றது. அந்த மாதிரி நாட்களிலே நான் ஒரு முறை நியூபெரி பார்க் என்ற பகுதியிலே நான் வசித்து வந்தேன் 13 ஆண்டுகளாக. அந்த இடத்திலிருந்து நான் காரை ஓட்டி கொண்டு வந்த பொழுது நான் ஒரு இந்து கோயிலை பார்த்து, அது மிகவும் ஒரு ஆள் உயரம்தான் அந்த கோயில் இருந்தது. ஆனால் அந்த நாட்களிலே நமக்கென்று ஒரு ஆலயம் இல்லையே என்று அங்கலாய்த்தேன். நமக்கென்று சொந்தமாக, அப்பொழுது நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருந்தேன். மிகவும் சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு நாளைக்கு இந்த வாடகை பில்டிங்லேயே ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஒரு சொந்த கட்டடம் வாங்கினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று என் மனம் அங்கலாய்த்திருது. அந்த கோயில் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பிரம்மாண்டமாய் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சொந்தமான இடம் வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு அப்பொழுது மிகவும் 20 வருஷங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அந்த நாளிலே என் மன வருத்தத்தை அவர் கண்டு கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். ஜீவ மாளிகையாய் உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மாளிகையை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். அது யாராலும் அழிக்க முடியாது. அதாவது ஒரு நெருப்பு வந்தால் ஒரு கட்டடம் அழிந்து விடும், ஒரு வெள்ளம் வந்தால் காரியங்கள் நேரிடும். இயற்கையின் சீற்றங்களுக்கும் மற்ற காரியங்கள், நிலநடுக்கத்தினால் எத்தனையோ காரியங்களினால் அழிந்து விடுகிறது. ஆனால் அக்கினியினாலும் நெருப்பினாலும் சரீரம் மாத்திரம் அழியும். ஆனால் நமக்குள் தேவன் கட்டுகிற இந்த ஆவிக்குரிய மாளிகையான இந்த தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் இசைவாய், எபேசியரில் அந்த வசனம் இருக்கிறது, இசைவாய் நீங்கள் இணைக்கப்பட்டு வருகிறீர்கள் என்ற அந்த வசனத்தை அந்த நாளிலே தேவ ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி, ஒரு அழியாத ஆவிக்குரிய மாளிகையை உன் உள்ளத்திலே நான் கட்டி கொண்டிருக்கிறேன், சபையிலேயும் மற்ற ஜனங்களிடையும் என்று சொன்னது போல எனக்கு அந்த வசனம் உடனடியாய் நான் யோசித்தேன். இந்த வெறும் உலக பிரகாரமான கட்டடங்களை கண்டு நான் அங்கலாய்க்காதபடி தேவன் ஆவிக்குரிய காரியங்களை நான் கண்டு மகிழும்படியாக அப்படியாய் தேவன் ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் இந்த நாளிலே பார்க்கிற காரியங்கள், நடைபெறுகின்ற நிலநடுக்கங்கள், இயற்கையின் சீற்றங்கள், பல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அவருக்குரிய ஒரு ஆலயமாக, ஒரு ஆவிக்குரிய அழகான பரிசுத்த ஆலயமாய் நம் உள்ளத்தை அவர் அலங்கரித்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு நம்முடைய உள்ளத்திலே அவர் தங்கி அவர் வாசம் செய்கிறார். அதனால்தான் உன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும், அது ஜீவ தண்ணீராய் அது வறண்ட நிலங்களுக்கு அது பாய்ந்து செல்லும் என்று தேவன் அநேக வசனங்கள் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆலயம் என்ற இந்த வார்த்தையை நான் பழைய ஏற்பாட்டிலே சாலமோனுடைய தேவாலயத்திலே எப்படியாய் சாலமோன் எவ்வளவு பலிகளை செலுத்தினார் என்று நான் பார்த்த பொழுது ஆச்சரியமா இருந்தது. இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய இரத்தம் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பலிகளை இட்டார்கள். பலிகளை இட்டு தங்களுடைய பாவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை தேவனை பிரியப்படுத்தும்படியாக அவர்கள் செய்தார்கள். அப்படி சாலமோன் கட்டின ஒரு தேவாலயம் மிகவும் பிரம்மாண்டமானது. அந்த அளவிற்கு பொன்னும் வெள்ளியும் காரியங்கள், மற்ற மரங்களும், விலையேறப்பெற்ற மரங்களும் கலந்த ஒரு தேவாலயம் அப்படி இதுவரை கட்டப்படவில்லை என்று சொல்லலாம். அவ்வளவு டன் கணக்கான பொன்
கோல்டு அந்த ஆலயத்திலே போடப்பட்டது என்று சொல்கிறார்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே, சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 22,000 மாடுகளையும் 1,10,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சாலமோன் ராஜா எவ்வளவு பலிகளை இடுகிறாராம்? 22,000 மாடு. அந்த மாடை நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம், எங்கிருந்து வாங்கி இருப்பார்கள், எவ்வளவு இன்று உடைய கணக்கை நாம் பார்த்தாலே நமக்கு தலையே சுற்றுகிறது. அந்த நாட்களிலே எப்படியான காரியங்களை செய்து 1,20,000 ஆடுகள், இவ்வளவு பலிகளை அவர்கள் இட்டு அங்கு அந்த ஆலயத்தை அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். இன்று நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுக்கு ஆலயமா இருக்கிறது. அவர் நம்மிலே வாசம் செய்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16-17 பார்த்தோம். அப்படி நம்மை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிற அவருக்கு நாம் எவ்வளவு பலிகளை செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி அவருடைய மகிமையை நாம் சுமந்து செல்கிறவர்களாய், மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் அவருக்கு நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இவ்வளவு பலிகளை தேவன் அங்கீகரித்தார். நான் சாலமோனுடைய ஒரு பிலிமை நான் போன வாரத்திலே நான் பார்த்தேன். நான் எப்பொழுதாவது இருந்து ஏதாவது ஒரு பிலிம் பார்ப்பேன். ரூத் புத்தகம், எஸ்தர், இப்படி பார்த்திருக்கிறேன். ஆனால் கடந்த வாரத்திலே நான் சாலமோனுடைய அந்த பிலிமை பார்த்த பொழுது, நான் சாலமோன் தேவாலயத்தை அவர்கள் இப்படி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது வானத்திலிருந்து அந்த அக்கினி வந்து அந்த பலிபிடத்தில் உள்ள அந்த பலியை அப்படியே சுட்டு அரிக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வதை நான் பார்த்தேன். அப்படியானால் பாருங்கள், கர்த்தர் பலிகளை அங்கீகரிக்கிறார். அங்கு எவ்வளவு பொன் அந்த ஆலயத்திலே இருந்தது என்பதையோ, வெள்ளி எவ்வளவு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையோ கர்த்தர் பார்க்கவில்லை. தேவன் பார்த்தது எல்லாம் அந்த பலிகளைத்தான் அவர் அங்கீகரித்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய், பரிசுத்த ஆலயமாய் அவர் வைத்திருக்கிறதற்கு காரணம், நாம் அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்ந்து, அவருடைய வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து, அவருடைய வசனத்தின்படி காரியங்களை செய்கிறவர்களா இருக்கும் பொழுது அது அவருக்கு சுகந்த வாசனையாக, அது ஜீவ பலியாக நமக்கு அது காணப்படுகிறது. ஆமேன். அந்த பலியைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். எப்படி ஒரு சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்த பொழுது, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இவ்வளவு பலிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 1,20,000 ஆடுகள், 1 ஆடு 2 ஆடு. நான் சிறு பிள்ளையா இருந்த நாட்களிலே 10 வயது வரை நான் கிராமத்தில் தான் இருந்தேன். அப்பொழுது அந்த வில்லேஜிலே இந்த ஆடு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் பணக்காரர்களா இருப்பார்கள். ஆடு மாடு நிறைய, எங்கள் வீட்டிலே பாலுக்காக நாங்கள் மாடு வைத்திருந்தோம். அநேக ஆடுகளை வைத்திருக்கிறவர்கள் மிகவும் செல்வ செழிப்புடையவர்களாய் காணப்படுவார்கள். 1,20,000 ஆடுகளை எவ்வளவு பணம் கொண்டு வாங்கியிருப்பார்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். பலிகளை நாம் பலி செலுத்த, நாம் எப்படிப்பட்ட பலிகளை நாம் செலுத்த வேண்டும்? நம்மையே ஜீவ பலியாய் செலுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஏனென்றால் நாம் தான் தேவனுடைய ஆலயம். சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு இத்தனை ஆடுகள் மாடுகளை அவர் பலியிட்டார். ஆனால் அந்த இரத்தம் சுத்திகரிப்பை, இரத்தம் சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதாக அந்த நாட்களிலே அவர்கள்
நினைத்தார்கள். அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், இந்த இரத்தம் எதை சுத்திகரிக்கிறது? சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதாக அந்த நாட்களிலே தேவனுடைய கட்டளை காணப்பட்டது. அது ஒரு நிரந்தரமற்ற, அதாவது ஒரு வருஷத்திற்கு மாத்திரம்தான் அந்த சுத்திகரிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய் காணப்பட்டது. ஆனால் தேவாதி தேவன் வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எப்படி சுத்திகரிக்கிறது? நம்மை நிரந்தரமாக, நித்தியமாக, அந்த சுத்திகரிப்பு எப்பொழுதுமே உடையது. அது பெர்மனண்டாக, அதாவது காலாகாலமும் ஒரு சுத்திகரிப்பை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அடுத்த வசனத்திலே அப்படியே 9:14, எபிரேயர் 9:14 வாசிக்கிறேன். ஆகையால் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த ஆடு, மாடு, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமே ஒரு சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ண கூடுமானால், அதற்கே அவ்வளவு ஒரு தன்மை இருக்குமானால், நம்முடைய தேவாதி தேவன் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஆண்டவருக்கு, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்படி நம்மை சுத்திகரிக்கிறதாம்? செத்த கிரியைகள் அற, நம்முடைய மனசாட்சியிலே. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்க வேண்டும். அப்படி தங்குவதற்கு அங்கு இடையூறா இருக்கிற எல்லா செத்த கிரியைகளையும் தேவன் சுத்திகரிப்பதற்காக, அவர் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு தேவன் தருகின்ற ஒரு காரியம் கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆமென். இந்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனசாட்சியை ஊழியம் செய்வதற்கு பாக்கியம் உள்ளதாய் மாற்றுகிறது. ஏனென்றால் செத்த கிரியைகள் அங்கு இருக்குமானால் அங்கு ஊழியம் செய்வதற்குரிய வழிகள் அங்கு இல்லை. ஆனால் அந்த செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்படும் பொழுது ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள கிரியைகளை, நாம் நித்தியமான கிரியைகளை செய்ய நமக்கு கர்த்தர் தகுதியை அங்கு தருகிறார். ஆமேன். இந்த தேவனுடைய ஆலயத்தின் மீது பழைய ஏற்பாட்டிலே அநேக வசனங்களுக்கு என் கண்கள், என் இருதயம் எந்நாளும் இந்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கும் என்று சாலமோனுடைய அந்த தேவாலயத்திற்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நாமே இன்று தேவாலயமாய் இருக்கிறோம். இப்ப நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய சரீரத்தையும் நம்மையும் தேவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். காண்கின்ற தேவன் என்று நான் போன மாதத்திலே ஒரு சிறிய செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். அதிலே கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு எப்படியாய் காரியங்களை செய்கிறார் என்று. அதே போல இந்த ஆலயத்தையும் ஒருவன் கெடுத்தால் நான் அவர்களை கெடுப்பேன் என்று 1 கொரிந்தியர் 3:17 வாசித்தோம். கர்த்தர் எப்படி நம்மை பார்க்கிறார்? இந்த தேவ ஆலயத்தை அப்படியே அவர் விட்டு விடுவதில்லை, சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். பாருங்கள், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதா. என்னாகமம் உபாகமம் 23:14 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது.
தேவன் என்ன செய்கிறாராம்? உலாவிக் கொண்டு இருக்கிறார். உன்னை விட்டு அவர் போய்விடாதபடி நமக்கு சுத்திகரிப்பு அவசியமாய் காணப்படுகிறது. பாருங்கள், உலாவுகிற தேவன். 7 குத்து விளக்கு மத்தியிலே அவர் உலாவுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே அப்போஸ்தலர் யோவான் கண்ட தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். 7 சபை நடுவே அவர் உலாவுகிறார் என்ற அதற்கு அர்த்தம் 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவராய் அவர் உலாவி வருகிறார். என்ன இந்த வசனத்திலும் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு வீட்டிற்கு பாஸ்டர் யாரும் எங்க வீட்டிற்கு வரணும் என்றாலே நான் உடனடியாய் டைடியப் செய்ய ஆரம்பிப்பேன். எதை எங்கு ஒதுக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் ஒதுக்கி ஒரு பிரேயர் மீட்டிங் வைக்க வேண்டும் என்றாலும் அப்படித்தான் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். எதற்கு? எல்லாரும் வந்து அவர்கள் நடமாடுவதற்கு, அவர்கள் உணவு உண்ணுவதற்கு, ஜெபத்திற்கு உட்காருவதற்கு எல்லா இடங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தி அதை ஒதுக்கி செய்வது ஒரு பெரிய வேலை. அது ஏன் அதை இப்படி செய்ய வேண்டும் என்றால், நாம் விஸ்தாரமாக அந்த ஜெப கூட்டம் நடைபெறும்படியாய் நாம் செய்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த வசனத்திலே அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு, அப்படி என்றால் பாளையம் எங்கும் சுத்தமாய் இருக்க வேண்டும். அசூசியான காரியத்தை கண்டு தேவன் போய்விடுவாராம். எனவே நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆவி தங்கும் ஆலயமா இருக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அசுத்தங்கள் அதில் இருக்கக்கூடாது. இருதயம் மகா கேடு நிறைந்தது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம். அவர் இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த இருதயம் மகா கேடு நிறைந்ததா இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கேடுகளை சுத்திகரிக்கும்படியாகத்தான் ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் நம் மீது வைத்து அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2 நாளாகமம் 16:9 இதே காரியத்தை நாம் அவதானிக்க கூடியதா இருக்கு. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மீது நோக்கமா இருக்கிறதாம். சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நம்மீது நோக்கமா இருக்கிறார் என்று. 2 நாளாகமம் 16:9 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயம், அந்த இருதயம் மகா கேடு நிறைந்ததா இருந்தால் அதிலே அவர் வாசம் செய்ய முடியாது. தேவ ஆவியானவர் வாசம் செய்வதற்கு எப்படி இருக்க வேண்டும்? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய், அதைத்தான் நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணுகிறது என்றால் செய்து காண்பிப்பது, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவதற்கு அவர் விருப்பமா இருக்கிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களிலே நமக்கு காரியங்கள் எப்படி நடக்கும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு காரியங்களை விளங்க பண்ணுகிறார். அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 33:18 அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:3 அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமா இருக்கிறது. எப்படி நோக்கமா இருக்கிறது என்றால், போக்கஸ் பண்ணி, ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம் மீது அது அந்த கேமராவை போக்கஸ் பண்ணினால்தான் நம்ம தெரிவோம் அதுல அல்லவா? அப்படியாய் தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான்.
சாரிபாத் என்ற ஊரிலே உள்ள ஒரு விதவை. இப்ப கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று 2 நாளாகமம் 16:9 நாம் பார்த்தோம். அப்படி கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிற இந்த கண்கள் அந்த சாரிபாத் ஊரின் விதவையின் மீதும் நோக்கமா இருந்திருக்கிறது அல்லவா? அவர்களுடைய தேவை என்ன, இனிமேல் அந்த நாட்டிலே என்ன நடக்க போகிறது எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவன், இனிமேல் மழை இனி அந்த பூமிக்கு வந்து விதை முளைத்து அந்த பயிர் விளைந்து அந்த விளைச்சல் அந்த சகோதரிக்கு உணவாக மாறுவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகக்கூடும். அதன் வரை அவர்கள் எப்படி பிழைக்கப் போகிறார்கள் என்பதை முன்னறிந்த தேவன் அந்த வீட்டிற்கு தேவனுடைய தாசரை அனுப்புகிறார். அந்த தாசருடைய வார்த்தையின்படி அந்த மகள் செய்தாள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது அங்கு நாம் காணப்படுகிற காரியம் என்ன என்றால், அவருடைய வல்லமையை அங்கு விளங்க பண்ணுகிறார். ஆமென். அவருடைய வல்லமை இந்த இடத்துல எப்படி விளங்கியது என்று நாம் பார்க்கலாம். ஒரு 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணீரும் கேட்கிறார். தண்ணீர் மாத்திரமல்ல, எனக்கு அப்பமும் வேண்டும் என்று, அதாவது உணவு. ஆனால் அந்த சகோதரியினுடைய அந்த விதவையினுடைய பதில் என்ன நாம் அறிந்ததுதான். அதாவது அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இன்று 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். விறகு பொறுக்கிறதை கூட காண்கிற தேவன். அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. நமக்கு இன்னும் அடுத்த 3 வருடத்திற்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்த தேவன். அந்த மகளுக்கு அடுத்ததாக அவளுக்கு என்ன அடுத்த வேளை உணவு இல்லை என்று அவள் அங்கலாய்க்கிறாள். ஆனால் ஆண்டவரோ அடுத்த பஞ்சங்கள் முடியும் வரை அவளுடைய தேவையை சந்திக்க ஆளை அனுப்புகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் தேவன் காரியங்களை செய்து அற்புதங்களை செய்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்று நான் பார்ப்போமானால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த மகள் செய்ததினால் அந்த மகளுக்கு நடந்த அற்புதம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதிலும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் சொல்றாரு? அந்த தீர்க்கதரிசி சொல்லவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லும் பொருட்டாக அவருடைய கண்கள் அவர்கள் மீது பதிக்க வைத்து இருந்தது அல்லவா? ஆமேன். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது தேவன் அவருடைய வல்லமையை விளங்க செய்கிறார். அடுத்து மாவு குறையாதபடி, எண்ணெய் குறையாதபடி எப்படி நடந்தது? அது அதிசயம், அற்புதம், ஆச்சரியம். ஆம், கர்த்தர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த வேதத்திலே அநேகம் உண்டு. அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் தேவன் அற்புதத்தை செய்கிறவர். எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்களே உம்முடைய ஆலயம் அப்பா. இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுத்தால் நீர் கெடுத்து போடுவீர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால்
நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது நீர் எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிற ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களிலே விளங்க பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு வழிகளையும் வாசல்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானொலியை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நீர் செய்து எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான காரியங்களை வாய்க்க செய்து என் தேவன் வருங்காலங்களை நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பஞ்சகாலம் வரப்போகுது என்பதை முன்னறிந்தவர் அப்பா. பானையிலே மாவு இல்லை என்பதை முன்னறிந்தவர். எண்ணெய் தீர்ந்து போகிறது என்பதை முன்னறிந்தவர். உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்பதை முன்னறிந்த தெய்வம். எல்லா உதவிக்கரமும் நீட்ட ஊழியர்களை அனுப்புனீர், வார்த்தையை அனுப்புனீர். இந்த ஜீவ வார்த்தையின்படி செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தருகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானொலியை நடத்துகிற சகோதரருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், வாஞ்சிக்கிற விரும்புகிற அப்பா எதிர்பார்க்கிற காரியங்களை நீர் ஆமென்று ஆமென் என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தை கூட வழிநடத்தினீர்கள். 1 கொரிந்தியர் 3:16 படி வழிநடத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் செல்லுமாக ஜோயிலையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய கணவனாரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், ஆலய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இன்னும் ஒரு பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. God bless you. ஆமேன். ஆமேன். நன்றிங்க பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்கிறார். ஆமேன். நீங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவார். ஆமேன்.